கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஏசப்பா நல்லவர். இந்த நாளில் பெரிய காத்து செய்வார். கலங்காதீங்க. கலக்கத்தை மாற்றுவார். துக்கத்தோடு இருக்கிறீங்களா? உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். தேவையோடு இருக்கிறீங்களா? தேவைகளை சந்திப்பார். என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை தருவார். பயப்படாதீங்க. இந்த நாளில் ஜீவ வார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? யோபு 8:20. இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை. இந்த ஜீவார்த்தை தலைப்பு, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்க மாட்டார். பொல்லாத மக்களோடு கர்த்தர் கை கோத்து நிற்பதில்லை. தீமை செய்கிற மக்களுக்கு தேவன் கை கொடுக்க மாட்டார். அவங்க பட்சத்தில் இருக்க மாட்டார். மறந்துடாதீங்க. நீங்கள் ஆண்டவர் பயந்து வாழ்கிறீங்களா? நெருக்கம் இருக்குதா? போராட்டம் இருக்குதா? பயப்படாதீங்க. மனுஷர் உங்களை நெருக்கிறாங்களா? மனுஷர்கள் எதிராக நிற்கிறாங்களா? எதிராக நிற்கிற கூட்டம் பொல்லாத கூட்டமாக? கர்த்தர் கை கொடுக்க மாட்டார். அவங்க பட்சத்தில் இருக்க மாட்டார். உங்கள் பட்சத்தில் இருப்பார். இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள். ஒரு சிறு கூட்டம்தான். ஏழ்மையான கூட்டமாகத்தான் எகிப்தில் இருக்கிறாங்க. கூலி வேலை செய்கிற கூட்டமாக இருக்கிறாங்க. சுமை சுமக்கிற கூட்டமாக இருக்கிறாங்க. ஆனால் எகிப்தின் அரசாங்கம், பார்வோனுடைய அரசாங்கம் இந்த கூட்டத்தை எதுக்குது? ஆண்டவர் யார் பட்சத்தில் இருந்தார்? பொல்லாத கூட்டமாகிய எகிப்தியன் கூட்டத்தில், பார்வோனுடைய கூட்டத்தில் ஆண்டவர் இல்லை. இந்த சிறு கூட்டத்தில் இவங்க ஆதரவாக ஆண்டவர் இருந்தார். முடிவு வெற்றி யாருக்கு? இந்த சிறு கூட்டத்துக்கு தான். பெரிய கூட்டம் அழிஞ்சிச்சு. புரியுதா? அதனால் எங்களை எதிர்க்கிற கூட்டம் பெரியவங்களாக இருக்காங்க, பணக்காரலாக இருக்கிறாங்க, ரவுடிகளாக இருக்காங்க. பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கை கொடுக்க மாட்டார். உங்கள் பட்சத்தில் இருப்பார். உங்கள் கூட இருப்பார். உங்களுக்கு அதிசயம் செய்வார். நீங்கள் யுத்தங்களை பார்ப்பீங்க. தேவன் கிரியை செய்த பார்ப்பீங்க. நீங்களே சாட்சி கொடுப்பீங்க. இந்த இடத்துல நாங்கள் இப்படி இன்னைக்கு இருக்கிறேன்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கேன்னா, உள்ள எதிர்ப்புகளை நாங்கள் தாண்டி வந்திருக்கேன்னா, பொல்லாத கூட்டங்களை எதிர்த்த பொழுது எங்களுக்கு ஒன்றும் சேதம் வராமல் இருந்திருக்குன்னா, ஏசப்பா எங்கள் கூட இருந்தார். புரிஞ்சுட்டீங்களா? சாட்சி கொடுப்பீங்க. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் நல்லவராகவே இருக்கிறீர். நீர் வல்லவராகவே இருக்கிறீர். பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்காத தெய்வமே, உடைய பிள்ளைகள் நேர்மையாய் உமக்கு முன்பாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பொல்லாத கூட்டங்கள் எதிர்த்து கொண்டிருக்கலாம். உடைய பிள்ளைகளுடைய பயத்தை விலக்கும். நீர் கூட இருந்து அதிசயத்தை செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறேன். அற்புதங்களை செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறேன். தெய்வ கிருபை வெளிப்படட்டும். உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தாரும். ஆண்டவரே, வியாதிப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற மக்களை கண்ணோக்கி பாரும். இந்த நேரத்தில் அற்புதத்தை செய்தருளும். விடுதலை தாரும். குறிப்பாக இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவங்க மேலே இப்போது இறங்கி வரட்டும். திருமண நாளை காண்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். தெய்வீக பிரசன்னம் அவர்களை மூடுவதாக. ஆண்டவருக்கு சாட்சியாக எழும்பட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, குறிப்பாக எதிர்காலத்தை குறித்து கலங்கி இருக்கிற மக்களுக்கு அற்புதம் செய்தருளும். நிரந்தர வேலையில் அவருக்கு வேலையை தான் ஆண்டவரே. நிரந்தர வியாபாரம் நடக்காதவங்களுக்கு வியாபாரத்தை ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.